சர்ப்பதோஷத்துக்கு பரிகாரம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. சில சில பேருக்குலாம் அந்த ரப்பர் பேண்டெல்லாம் கட் பண்ண சொல்லியிருப்பேன். சைக்கிள் டியூப்பு, ரப்பர் பேண்டு, இந்த பணம் கட்டுறாங்கல்ல ரப்பர் பேண்டு, இப்போல்லாம் அந்த ரப்பர் பேண்டுக்கு போல் ஒரு பிளாஸ்டிக்லேயே ப்ளூ கலரில் ஒன்று வரும், இல்லை எல்லோ கலரில். ஸோ அந்த மாதிரி டேக்கு கட் பண்ணுறது. அதுபோக வால் டியூப் இருக்குல்லங்கம்மா, வால் டியூப்பு, வால்வு டியூப் இருக்குல்ல, அதாவது சைக்கிளில் காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாசியில் அதை சின்னதாக இருக்கும், புட்டிய டியூப்பாக இருக்கும், அதை மாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுறது, இது மாதிரி நிறையா இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தில் அது எங்கே இருக்குது, ஓகே, எந்த இடத்துல இருக்குது, எந்த மாதிரி இடத்துல இருக்குது. சும்மா நான் சொல்கிறது எல்லாருக்கும் இது பொருந்தாது. அவங்க கட்டம் பார்க்கணும், பார்த்து சொன்னால் மட்டும்தான் அது செய்ய முடியும். இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து ராகுகேது அச்சில் போய் உட்காந்துருது. அப்போ சூரியன்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் தான் உங்களுக்கு அரசு உத்தியோகம், புதன் இன்டர்வியூ. சூரியன் அரசு உத்தியோகம், புதன் இன்டர்வியூ. இது ராகுகேது அச்சில், ராகுகேதுக்கு இந்த பக்கம் சூரியன், ராகுகேதுக்கு இந்த பக்கம் புதன். இப்போ ஒரு 18 டிகிரியில் ராகு இருக்குன்னு வைங்களேன், 16 டிகிரியில் சூரியன் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 20 டிகிரியில் புதன் இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் ராகுகேது கட் பண்ணிருச்சு, துண்டிச்சிருச்சு அந்த ஜாதகம். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம், அது எந்த இடம் அப்படிங்கிற கால்குலேட் பண்ணி, இது சங்கர நாராயணர், சூரியன் சங்கர, புதன் நாராயணர், இது எந்த ராசியில் இருக்குது. பெரும்பாலும் நின்ற கோலம் இருக்குது, அமர்ந்த கோலம் இருக்குது, சயன கோலம் இருக்குது, தவளும் கோலம்லாம் இருக்குது. தவளும் கண்ணன்னு சொல்கிறோமா இல்லையா, இது எங்கே இருக்குதுன்னு பிடிக்கணும். எந்த ராசியில் இருந்தால் அது நின்ற பெருமாள், எங்கே இருந்தால் அது அமர்ந்த பெருமாள், எங்கே இருந்தால் சயன கோலம், இப்படி இருக்குது.